வணக்கம். என் பேர் நாகராஜ். நான் கமலை கிராமத்தில் வசித்து வருகிறேன். நான் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் கமலை ஸ்கூல் படித்தேன். அங்கே அந்த ஸ்கூல்லேயும் அடி ரொம்ப வசதிலாம் இல்லை. ஏன்னா எங்கள் கிராமம் ஒரு சின்ன கிராமம். அதனால் ரொம்ப வசதிலாம் இல்லை. ஆனால் சொல்லி தருவாங்க நல்லா. ஆனால் எங்கள் ஊரில் படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோவா இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்னத்தை படித்து எல்லாம் வேலைக்கு தானே போகிறாங்க, நீங்கள் ஏன் படிக்க போகிறீங்க, வீட்டில் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் சார் அங்கே இருக்கவங்க இல்லைம்மா எல்லாரும் படிக்கலாம், நீங்கள் படிக்கலைங்கிறக்காண்டி விடாமல் பசங்களையும் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி எங்களை சார் குட்டியை கொண்டே படிக்க வச்சாங்க. எங்களை இங்கே வந்தோடனே 6 வந்தோடனே எங்கள் சார் சொன்னார், எங்கள் ஹெச்எம் சார், நீ கண்டிப்பாக உன்னை பெரிய ஆள் ஆக்குவோம் தம்பி, டாக்டர் ஆக்குவான், நீ ஆகிற, ஏன்னா உன்னால் நடக்க முடியலைங்கிற, உன்ன மாதிரி பசங்களை நீ சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அவ்வளோவா அதில் ஒரு அவேர்னஸ் இல்லை. அப்புறம் போக போக நான் கண்டிப்பாக நம்மளால் முடியலை அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. நம்மளை மாதிரி இனி யாரும் வரக்கூடாதுன்னுக்காண்டி நான் படித்தேன். எங்கள் சார், எங்கள் முத்துராமலிங்க சார், அவர் நம்ம மாவட்டத்தில் நீட் கோஆர்டினேட்டராக இருக்கார். அவர் அவங்களை படிக்க போகும் சார்னு முன்னாடி ஹெச்எம் சார் சொன்னாங்க. ஆமாம் சார் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னனால எங்கள் சார் முத்துராமலிங்க சார், மற்ற சார் எல்லாருமே சார் டீச்சர் எல்லாரும் சேர்ந்து எங்களை படிக்க வச்சாங்க. எடுத்து நான் 1 மாதம் முடிச்சதுக்கப்புறம் நீட் எழுதினேன். நான் 136 மார்க் எடுத்தேன். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, நம்ம நம்மளை மாதிரி யாரையும் வரவிடக்கூடாது, நம்மளை மாதிரி நடக்கிறவங்களுக்கு சரி பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நான் போய் பார்க்கையில் எங்கள் ஒரு வெப்சைட்டில் போய் பார்த்தேன். அப்போ சொன்னாங்க பண்ண முடியாது அப்படின்னாங்க. அது ஏன்னு கேட்டதுக்கு உங்களால் காசு கட்ட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அப்பா நம்மளால் காசு கட்ட முடியாதனால தான் நம்மளை விட்டோமுங்கிற ஒரு இது இருந்துச்சு. அந்த இதை நான் இது பண்ணக்கூடாது, காசு சரி பண்ணுறதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நான் படித்தேன். இன்னைக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கே எங்களுக்கு இவ்வளவுக்கு எங்கள் டீச்சர்ஸாக தான் முக்கிய காரணமே. அவங்க இல்லாட்டி நாங்கள் இவ்வளோ தூரம் இப்போ உங்களுக்கு முன்னாடி நின்று பேட்டியும் கொடுக்க முடியாது. அவங்க இருந்தனால தான் இப்போ நாங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கோம். எனக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. எங்கள் ஊரில் இன்னொரு பையனும் அது மாதிரி படிச்சிருக்காரு, அவருக்கும் மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. எங்கள் 2 பேருக்கும் மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடச்சது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு டவுட்னாலும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம், அவருக்கு ஒரு டவுட்னாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம். நன்றி. கமலை எங்கள் ஊர் நல்ல விதமாக என் பையன் எங்கள் ஊரில் 5வது வரைக்கும் படித்தான். படித்து இப்போ ஊர் விட்டு ஊர் போய் என் பையன் இப்போ படித்து இப்போ பெரிய ஆளாக வந்திருக்கிறான். 12வது வரைக்கும் படித்து பாஸ் பண்ணினான். நீட்லேயும் எழுதி அதுலேயும் பாஸ் ஆகி நல்ல விதமாக இருந்தான். ஒரு டாக்டருக்கு படிக்கணும், நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக படித்தான். படித்து இப்போ நீட்டு தேர்வில் கிடச்சிருக்கு, சீட்டு கிடச்சிருக்கு. மதுரையில் கிடச்சிருக்கு சார். மதுரையில் கிடச்சி நல்ல விதமாக என் பையன் படித்து நல்ல விதமாக அதை நானும் டாக்டர் ஆகி இந்த ஊருக்கு வரையில இருக்கிற மக்களுக்கெல்லாம் இலவசமா என் பையன் வைத்தியம் பார்க்கணும். அவன் ஒரு டாக்டரா படிச்சு வந்திருக்கிறான். நல்ல விதமா நல்ல மக்களுக்கெல்லாம் நல்ல விதமா பார்க்கணும், மருத்துவம் பார்க்கணுங்கிற ஆசை என் பையனுக்கு. நாங்க கூலி வேலை தான் சார் பார்க்குறோம். கூலி வேலை தான், 100 நாள் வேலை பார்ப்போம். நடவு மழை தண்ணி பெஞ்சுன்னா நடவு போவோம். கால்வா வேலையும் பார்ப்போம் சார். செங்க கால்வா வேலை இப்போ இல்லை சார், இப்போ இல்லை. அது பார்ப்போம், பார்த்துட்டு தான் சார் நாங்கள் ஆனால் நாங்கள் உழைச்சி சாப்பிட்றவங்க தான். எங்களுக்கு எதுவும் கிராமம் அதிகமாகலாம் இல்லை. இடங்க மானம் பார்த்த பூமி தான். ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதியும் இல்லை, லைட்டும் அந்த மாதிரி இல்லை. பஸ் வசதி கிடச்சிருக்கு சார். நல்ல பையன். அவங்க அந்த பையனுக்கு அம்மா இல்லை சார். இந்த பையன் 5வது படிச்சுக்கிட்டு இருக்கலையே, அவங்க அம்மா புற்றுநோயில் இறந்து போனாங்க. அவங்க அப்பா இருக்கிறாங்க. நல்ல விதமாக அந்த பையனையும் நாங்கள் படிக்க வச்சு, நீ பெரிய ஆளாக வரணும்டா, நல்ல விதமாக படிங்க, படித்து நல்லா ஒரு டாக்டர் இதுவாக படிங்கடா அப்படின்னு டாக்டராவோ இன்ஜினியராவோ படிங்க. டாக்டர் சீட்டு கிடச்சிருக்கு. அந்த பையனுக்கு மதுரையில் கிடச்சிருக்கு சார். சீட்டு கிடச்சிருக்கு. நல்ல முறையில் படித்து அதுக்கு நல்ல வரமாக இருந்தோம். 2 பேருமே இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் நல்லா இலவசமாக மருத்துவம் பார்க்கணுங்கிற ஆசை எங்களுடைய ஆசை. எல்லாம் 5th வரைக்கும் கமலை கிராமத்தில் உள்ள ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி படித்தேன். நெக்ஸ்ட்டு 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி பீரியர்காடு அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் படித்தேன். அங்குள்ள சார்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கைடன்ஸ்னால அங்கே ஒரு கோச்சிங் சென்டர் தனியாகவே நீட்டு கோச்சிங் கொடுப்பாங்க. அதனால 12th 11th படிக்கும் போதே சைட் பை சைட் நீட்டு கோச்சிங் எனக்கு கொடுத்தாங்க. அவங்களோட லீவ்லையும் எனக்கு நீட் கோச்சிங் கொடுத்து இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. நீட் கோஆர்டினேட்டர் சார் முத்துராமலிங்க சார் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி 592 மார்க்கு நீட்டில் நான் வாங்கி மதுரை காலேஜில் ஃப்ரீயாக சீட் வாங்கியிருக்கேன். 7.5 இடஒதுக்கீட்டில்
ஜென்ரல் ரேங்க் 42 வந்தேன். அவங்க அதனால எலிஜிபிள் சொல்லி உனக்கு வந்து மருத்துவம் வந்து ஃப்ரீயாக கிடைக்க சான்ஸ் இருக்கு, நீ படி, உன்ன மாதிரி கிராமத்து மக்கள் படிக்கிறது இதுக்கு வந்து வாய்ப்புலாம் இருக்கு அப்படின்னாங்க. இப்போ என்னன்னா, இப்போ என்ன மாதிரி எனக்கு என்ன முக்கியத்துவம்னா, இப்போ நான் எப்படி கஷ்டப்பட்டு படிச்சு வந்தனோ அதே மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு முதல்ல படிப்பு முறை தான் ஒழுங்கா கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அடுத்த ஜெனரேஷனை நல்லா பார்த்துக்குவாங்க.